அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி படபடந்த வாரா காலே தொடகடந்த வாரா காலே கடகடந்த வாரா காலே 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 படபடந்த வாரா காலே தொடகடந்த வாரா காலே கடகடந்த வாரா காலே 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 வாழ்க உடல் மண்ணுக்கு உயிர் காலுக்கு உடல் மண்ணுக்கு உயிர் காலுக்கு. காலே ஒரு சின்ன சந்தேகம், உங்களை ஏன் காலு காலுன்னு கூப்பிடுறாங்க? தலைன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் அல்டிமேட் லெவல்ல ஃபேமஸ் ஆகி பிச்சு உதறிட்டு இருக்காரு. சரி கண்ணுன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப சின்ன கண்ணா இருக்குது. பல்லுன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப பெரிய பல்லா இருக்குது. சரி இது எல்லாத்தையும் தாங்கிறது காலு தானே. அதனால்தான் இந்த ஏரியா மக்கள் என்ன செல்லமா காலுன்னு கூப்பிடுறாங்க. சரி காலே, நாம இப்ப எதுக்கு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம்? நீங்க ஏதோ ஆன்மீகத்துல இறங்க போறீங்களா? Never. இந்த சத்யானந்த சாமி இருக்கானே, ஆசிரமம் ஆரம்பிக்கிறத சொல்லி பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். சரி, இது வரைக்கும் அசலும் வரல, கருமம் வட்டியும் வரல. அதை கலெக்ட் பண்ணிட்டு போறான்னு தான் வந்திருக்கேன். வணக்கம் சாமி. குழந்தை வணக்கம் சாமி. நலமா? நல்லா இருக்கு சாமி. ஆசிரமம் எப்படி சாமி நடக்குது? ஆசிரமம் சிரமத்தில் தான் நடக்கிறது. பக்த கோடிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து காலை டிபனிற்கே கையேந்த வேண்டிய நிலைமை. சீடர்கள் எல்லாம் சிங்கிள் டீக்கே வெயிட்டிங். சில்லறை இருந்தால் பிளாஸ்கில் டீ வாங்கி வர ஏற்பாடு செய்யவும். சில்ற ஏண்டா உனக்கு எதுக்குடா 10 லட்சம் ரூபாய் வட்டி கடன் கொடுத்த? இன்னைக்கு இந்தியாலேயே சூடான பிசினஸ் எது தெரியுமா? ஆசிரமம் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, கட்சி ஆரம்பிச்சு ஆனா அந்த மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவருக்குடா வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே. இப்ப இந்த ஆசிரம கண்ணா பின்னாலும் டெவலப் ஆகணும்னா கதவை திற காற்று வரட்டும்னா ஒரு புண்ணாக நடக்காது. கதவை சாத்து கமலா வரட்டும்னா தான் ஏகிறீர். யாரா போன? ஹலோ we run the east, west, the north and south. Let them know so that them can get me out. Anything that them hear, I we talk about. ரூட் மாறி போன எனக்கு சரியான கேட்ட ஓபன் பண்ணி காட்டிட்டீங்க. குட்டி இருந்தாதான் வட்டி கட்ட முடியும்னு குதர்க்கமா புரிய வச்சிட்டீங்க. இந்தாங்க உங்ககிட்ட வாங்கின பணம் வட்டி முதலமா இருக்கு. ஒரு 10 கோடி ரூபாய் எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணி வச்சுக்கீங்க. பட்டி தொட்டில நீட்டா ஆசிரமம் ஆரம்பிச்சு பக்காவா செட்டில் ஆயிருவேன். இல்ல சார், இனிமே உங்களுக்கு ஒரு 10 பைசாவும் கூட கொடுக்கறதா ஐடியா இல்ல. ஏன்? எப்பவும் ஆசிரமம் டெவலப் ஆயிருச்சோ அப்பவே பெட்ரூம்குள்ள கேமரா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இன்னும் 1 மாசத்துக்குள்ள உன்ன போலீஸ்ல புடிச்சிட்டு போய் குனிய வச்சு குமர போறாங்க. வணக்கம் சார், நம்ம லோக்கல் சேனல்ல இருந்து வரோம். விஐபி ப்ரோகிராம்காக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பேட்டியில நான் குடுக்கறது இல்லமா. காலு, நம்ம தான் காசு கொடுத்து வர வச்சிருக்கோம். கேளுங்க சார், நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமே, உங்க கட்சியோட கொள்கை என்ன? சொல்ல மாட்டேன், மத்த கட்சிக்காரங்க காப்பி அடிச்சிருவாங்க. பாத்தீங்களா தொண்டர்படைய மாநாடு நடத்தும் போது சொல்லி அனுப்புறேன், வந்து சேருங்க. ஓகே சார். என்னடாச்சு? காலு யாருன்னே தெரியல காலு. நான் வட்டி வசூல் பண்ணிட்டு வரும்போது ஒருத்தர் அதிரடியா தாக்கி என் பணத்தை உங்க பணத்தை அடிச்சு போயிட்டா காலு. ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? உள்ளமணி மாதிரி குட்டா இருப்பான் காலு. கலரு அஞ்சா கருப்பு மாதிரி கருப்பா இருப்பான். என்ன ட்ரெஸ் போட்டுருந்தா? ராமராஜ மாதிரி டவுசர் போட்டிருப்பான். நேர்ல பார்த்து அடையாளம் சொல்ல முடியுமா? அதுக்குள்ள அப்படியே இருக்கான் காலு. எங்க பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். கண்ணு
உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்கிறது. ஆமா. அதை விட கஷ்டமான விஷயம் நெகட்டிவ் கேரக்டர் கிட்டயே நெகட்டிவா நடிக்கிறது. அது மத்தவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் பிளட்ல தான் இருக்கும், எனக்கு பிரெயின்லயே இருக்கு. தெய்வமே. இன்னையில இருந்து நீ கட்டு. இவன் தான் என்னோட புது Thank you. காலு நானாவது தவளை முழுங்குற தண்ணி பாம்பு தான், இவன் ஆளே முழுங்குற மலை பாம்பு. ஜாக்கிரதை. குரு, அந்த காலத்துல உங்கள்ட்ட வேலை செஞ்ச இந்த அலக்க இன்னும் எங்க நிக்குது? அந்த காலத்துலயா? டேய் என்னங்கடா இது? டேய், குருவே கை நீட்டி பேசுறா, பாத்துட்டு இருக்கீங்க. தூக்கி போடா அவனை. டேய், நல்லா இருக்குடா உங்க கூட்டணி விளங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்த லொள்ளு இப்ப உங்ககிட்ட அப்படியே இருக்குதுமா. என்ன ஒரு கேப் மாறித்தனம், என்ன ஒரு மொல்ல மாறித்தனம், என்ன ஒரு முடிச்ச விக்தனம். சிஷ்யா, இன்னைக்கு என்னோட 20வது பிறந்த நாள். நம்ம 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்குமா? சரக்குன்னா அரிசி, பருப்பு, உப்பு, மிளகா அதுங்களா குருவே? சரக்குனா என்னன்னு கூட தெரியாது. சரி, தம்மாத அடிக்கிறியா? தம்மா தம்மா அடிச்சு ஆயுசு குறைஞ்சிடும் அட்டையிலே அச்சடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி குடிக்கிறது? அப்ப உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையாக்கு? ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு குரு. என்ன அளவு? சஞ்சய் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10 ரூபா பொட்டலத்து அடிச்சா அடிச்சா எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குண்ணே. ஹலோ, யார் சார் பார்க்கணும்? மினிஸ்டர் பார்க்கணும். மினிஸ்டர் இப்ப பிஸியா இருக்காரு, பார்க்க முடியாது. உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? ஏற்கனவே நான் வாங்கின 3 புது படத்தை திருட்டு விசிடி எடுத்து தெரு தெருவா வித்து என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்ப நான் வாங்கின படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதை இன்னைக்கே திருட்டு விசிடி எடுத்து வித்துட்டீங்கன்னா நாளைக்கு தியேட்டருக்கு யாரு வருவாங்க? யோ, திருட்டு விசிடி மட்டும் இல்ல, திருட்டு பெட்ரோல், திருட்டு மணல், திருட்டு சாராயம் அத்தனையிலயும் அண்ணனுக்கு கனெக்ஷன் இருக்கு. இவ்வளவு ஏயா திருட்டு ஓட்டு போட்டுதான் அண்ணன் எலெக்ஷன்லயே ஜெயிச்சாரு. உங்க அண்ணன் பண்ணாதது ஒரே ஒரு தொழில் தான்டா, 4 பேருக்கு கூட்டி கொடுக்கறது. அதையும் பண்ண சொல்லு. இப்பவே நான் கலெக்டர் மனு போட்டு உடனடியா உன்னோட தியேட்டர், உன்னோட பெட்ரோல் பங்க், உன்னோட மணல் லாரி, சாராய ஃபேக்டரி அத்தனைக்கு சீல் வைக்காம விட மாட்டேன்டா. ஷோ டைம் ஆரம்பிக்க போது தியேட்டர் கிளீன் பண்ணுங்க. ஹலோ, அண்ணே கேபிஆர் வந்திருக்காரு. இந்த பணம் அத்தனையும் என்னோட பிளாக் மணி. 75 லட்சம் ரூபாய் இருக்கு. ஜாக்கிரதை. போங்கண்ணா, சர்வ ஜாக்கிரதையா இருப்பணுங்க. ஏனுங்க, உங்க பிளாக் மணிக்கு பாதுகாப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம அத சைடுல வட்டிக்கு வேற விட்டு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ 10 பைசா இல்லாம ராஜபாளையத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறேன்னா எல்லாம் உங்க தயவுனால தானுங்க. குரு, What's this? இல்லாடி குரு, நீங்க ஏதோ சொந்த காசுல தான் ஃபைனான்ஸ் பண்றீங்கன்னு பார்த்தா மினிஸ்டரோட பிளாக் மணியா? நம்ம நாட்டுல ஒரிஜினல் பணக்காரனை விட பினாமி தான் ஓகோன்னு இருக்காங்க. அப்புறம் குரு, நான் கூட உங்களை மாதிரி தான் இந்த ஊருக்கு வரும்போது கையில 10 பைசா கூட இல்லாம தான் வந்தேன். குரு, புரியுது. 10 பைசா கொடுத்துட்டு பஞ்ச டைலாக் பேச போறீங்க, அவ்வளவுதானே? விட்டுருங்க. பஞ்ச டைலாக் பேசுற அளவுக்கு என்ன கேவலமான ஆள் நினைச்சிட்டே நீ? இல்லையா? என்ன சொல்லையா? உனக்கு நான் 1 கோடி ரூபாய் பணம் தரேன். 1 கோடியா? ஆமா. ஆனா செய்யற தர்மம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறவன். ஐயோ, அதனால என் பேர் மட்டும் வெளியே வரவே கூடாது. எடுப்பேன். தெய்வம் குரு, நீங்க தெய்வம். இந்தாங்க பேனா. காலம் எல்லாம் நான் உங்க அடிமை குரு. தெய்வமே. குரு, அமௌண்ட் போட்டிருக்கீங்க, கையெழுத்து போட மறந்துட்டீங்க. ஆனா வேணும்னா என்னப்பா போடல? நான் அப்பவே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் உதவி செய்யறேன், ஆனா என் பேர் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்ல. கையெழுத்து போட்ட பேர் வெளியே வந்துரும்ல. பாரு, இப்போ கூட சொல்றேன், உனக்கு நான் எவ்வளவு கோடி வேணாலும் பணம் தரேன், ஆனா கையெழுத்து மட்டும் போட மாட்டேன். உங்களை திருத்த முடியாது. எங்க அரசியல்வாதிகளை திருத்த பார்க்கலாம்?